மக்களே வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட எவ்வளோ காசு வந்தாலும் எனக்கு பத்தலைங்க நான் சொல்கிறேன். நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதை தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சது ஒரு 5 டிப்ஸ் சொல்கிறேன். அதை நம்ம எப்படி அந்த காசை சேமிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு மாதம் ஒரு 10,000 ரூபாய் சம்பளத்தில் தான் நம்ம எல்லாமே குடும்பத்தில் நடத்திட்டு இருப்போம். அதில் நம்ம ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் இல்லை 1,000 ரூபாய் கூட நம்ம சேமிச்சு வச்சுருப்போம். ஆனால் இப்போ வந்து நம்ம ஹஸ்பண்டுக்கு வந்து 20,000 சம்பளம் இருக்கும். ஆனால் அது வந்தும் 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்தும் நம்மளுக்கு பத்தலை. நம்ம ஏன் சொல்ல போகிறோம்னு சொல்லிட்டான். எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு 10,000 ரூபாய் சம்பளம் இருக்கும்போது நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் நம்ம வந்து குடும்பத்தை நடத்தணும்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக ஒரு பிளான் போட்டு வச்சுருப்போம். அந்த பிளானுக்குள்ளேயே நம்ம முடிச்சுட்டு வந்துடும். ஆனால் 20,000 சம்பளம் வரும்போது நம்ம மனசுக்கு என்னன்னு தோணும்னா, நம்ம பார்த்துட்டோம் 20,000 நம்ம வீட்டுக்கு சம்பளம், நம்ம அதை வாங்கலாம், நம்ம இதை வாங்கலாம், இது இல்லைனா நம்ம கஷ்டப்படலாம், எதுவுமே வாங்கல, இதுக்கு பின்னாடியே நம்ம வாங்கலாம்னு சொல்லிட்டு ஃபோனை பார்ப்போம். நமக்கு தான் ஒரு மீஷோ, ஃப்ளிப்கார்ட் ஏதோ ஒன்று பார்க்குறோமா, நம்மளுக்கு பிடிச்சது ஒரு ட்ரெஸ் ஆர்டர் போட்டலாம். அதே 20,000 சம்பளம் இருக்கே சொல்லிட்டு நம்ம இப்படி தட்டி விட்டுருவோம். அது வந்து காசு வந்து ஃபோன்லேயே போகிறதுனால கையிலேருந்து போகல, ஃபோன்லேயே அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல நம்மளுக்கு காசு மாதிரி தெரியல, உதவி நம்பரை அமைச்சிட்டு நம்ம வாங்குற மாதிரி தெரியுது. செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம எப்போவுமே இந்த ரெண்ட் ஹவுஸில் இருந்தோம்னா ஒரு 3,500 ரூபா வாடகையில் இருந்திருப்போம். 10,000 சம்பாதிக்கும் போது 20,000 சம்பளம், இந்த வீடு சிக்கனமாக இருக்குங்க, இத்தினாலும் அந்த வீடு அப்படி தான் இருந்திருக்கும், அதில் வாழ்ந்துருப்போம். இல்லைங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போட்டு இல்லை கேட்டு ஏதோ ஒன்று பண்ணி நம்ம வந்து ஒரு 5,000 7,000 இருக்கிற வீட்டுக்கு போயிடும். அப்படியே பார்த்திங்கன்னா காசு கரைஞ்சிருது மாதம். அப்புறம் மல்லிகை பொருள் அது வாங்கணுங்க, இது வாங்கணுங்க, ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்லாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது. அவங்க அந்த மாதிரி பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறாங்க, நானும் கொண்டாடணுங்க. அவங்க அதுவும் வாங்கியிருக்கா, ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்காங்க, அவங்க வாஷிங் மிஷின் வாங்கியிருக்காங்க, நானும் வாங்கணும். இப்போ நான் மட்டும் எல்லாம் பண்ணுவேன், நான் எது பண்ணாலும் எனக்கு மட்டும் எதுவும் வாங்கி தரலன்னு சொல்லிட்டு கேட்டு அடம்பிடிச்சி எல்லாம் வாங்கிக்கலாம். வாங்கி வச்சு வீடும் இன்னும் கொஞ்சம் இக்கிட்டாக பண்ணிக்க போகிறோம். அதனால நம்ம வேறு வீட்டுக்கு போகணும்னு கேட்க போகிறோம். அதுக்கு பதில் என்னென்னா பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்காருக்கு 10,000 ரூபாய் மட்டும்தான் சம்பளம். இன்னும் 10,000 ரூபாய் நம்மளுக்கு வர்றது தெரியக்கூடாது. நம்ம வந்து மனசில் அப்படி தான் வச்சுக்கிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ பேங்க்லேயோ இல்லை வந்து நகைச்சிட்டோ ஏதோ ஒன்று இல்லை வீட்லேயே 10,000 ரூபாய் பேங்க்கில் போட்டு வச்சா அதுக்கு ஒரு வட்டி இன்ட்ரெஸ்ட் வரப்போது. அது வந்து நம்ம வாழ்க்கையை உயர்த்துறதுக்கு இது பண்ணணும். அதே நம்ம செலவு பண்ணிட்டோம்னா மிடில் கிளாஸ் இப்படி தான் இருக்கும், இப்படி ஏற முடியாது. அதுக்கு பதில் நம்ம மனசில் எப்போவுமே 20,000 ரூபாய் வந்திருக்கா, அப்பா கடவுளுக்கு ஒரு நன்றி, உங்களுக்கு இஷ்ட தெய்வமோ எனக்கு குலதெய்வம் நன்றி சொல்லிவிட்டு மாதம் 10,000 ரூபான்றது 12,000 ரூபான்னு மாதம் வச்சுக்கோங்க. இன்னும் 8,000 ரூபாய் இருக்குது. 2,000 ரூபாய் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். அந்த 2,000 ரூபாய் மாதம் என்ன என்ஜாய் பண்ணும்போது அதை பண்ணிக்கோங்க. இன்னும் 8,000 ரூபாய் இருக்கா, போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வைங்க, பேங்க்கில் போட்டு வைங்க. இல்லையா 8,000 ரூபாய் மாதம் இல்லையா அதெல்லாம் போட முடியாது, எங்களுக்கு அந்த கண்ணு உறுத்துது, காசு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தால் மாதம் போயிட்டு நகை கடையில் போய்ட்டு ஒரு கிராம் காயினானா வாங்கினாங்க வந்து வச்சிங்களேன்னா உங்களுக்கு அது வந்து யூஸ் ஆகும். அது இல்லாமல் அதில் செலவு பண்ணணும், இந்த ட்ரெஸ் எடுக்கணும், அவங்க அப்படி ஆடம்பரமாக இருக்காங்க, நாங்கள் மட்டும் இப்படி இருக்கணுமா, நான் எதுவுமே பண்ணிக்கக்கூடாதான்னு சொல்லி கேட்டுக்காமல் அவங்க ஆடம்பரமாக பண்ணுறாங்கன்னா அவங்க தரம் கொஞ்சம் உயர்ந்திருக்கும், அவங்க கொஞ்சம் காசு வச்சுருக்காங்க, அதனால மேலே இருப்பாங்க. நம்ம இப்போ இங்கேருந்துட்டு ஆடம்பரம் பண்ணோன்னா என்ன பண்ண முடியும், நம்ம இப்படி போயிட்டு தான் நாமளும் ஆடம்பரம் பண்ண முடியும். நம்மளும் கொஞ்சம் ஒரு கட்டத்துக்கு வந்துட்டு தான் ஆடம்பரம் பண்ண முடியும். அதனால் நமக்கு வந்து சேவிங்ஸ் பண்ணணும். நல்லா நகைச்சிட்டு போடலாம், எனக்கு காயின் சேர்த்துட்டு வந்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சுக்கும் போது நாமளும் கொஞ்சம் பணக்காரம் ஆகுவோம், நம்மக்கிட்டேயும் கொஞ்சம் நகை இருக்கும். இப்போ நகை விற்கிற விலைனா என்ன நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும், உங்களுக்கே தெரியும், நியூஸில் போட்டுருக்காங்க, எவ்வளவோ போயிடுச்சு, லட்சத்துக்கு மேலே போகுது நகைலாம். அந்த 8,000 ரூபாய் என்ன கிராம் வருதோ, 1/4 கிராமோ 1 கிராமோ 1 கிராமோ வர்றதை நம்ம எடுத்து வச்சோம்னா இன்னும் போஸ்ட் ஆஃபீஸில் எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க, அவங்க பேரில் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வச்சோம், இல்லை நம்ம பேர்லேயே நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வைக்கலாம், இல்லை பேங்க்கில் போட்டு வைக்கலாம். இந்த மாதிரி இது பண்ணோம்னா நம்ம காசை வந்து என்ன இருக்கிறத வச்சு நம்ம செலவு பண்ணிக்கலாம். 10,000 நம்ம சொல்ல மாட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த காசு எப்படி சேமிக்கலாம்னு சொல்லிட்டு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், போட்டுடலாம். பை.